ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் லீகல் டைரிஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோட்டீன் பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 250 ml கப்பில் ராகி ஒரு கப் எடுத்துக்கிறேன். ராகியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அயர்ன் அதிகமாக இருக்குது, கால்சியம், ஹை ஃபைபர், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நம்ம நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அந்த அரோமா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா பார்லி. இதில் சொல்லவே தேவையில்லை. இது வைரல் ஃபீவர் வரும்போதெல்லாம் இதை தான் டாக்டர்ஸே கொடுக்க சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஹை ஃபைபரும் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த அரோமா வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு ஒரு 15 பாதாம் 15 முந்திரி போட்டிருக்கேன். இதுவும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா பாதாம் கெட்டியாக இருக்கும். நம்ம வறுத்து எடுத்தோம்னா இந்த மாதிரி உடையும். அந்தளவுக்கு நீங்களும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே எனர்ஜியாக இருப்பாங்க. அனிமிக்காக இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை எல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதை நம்ம பாலில் கலந்தும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1 year பேபி மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த போரிஜ் மாதிரி, இந்த கூழ் மாதிரி கொடுக்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாலில் நான் இது அத்விக்கு பாலில் தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ராகி கலந்துருக்கனால அந்த கசடு மாதிரி அந்த இது வரும். ஸோ அதை நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா பாலில் குடிக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை ஃபுல்லாக சலிச்சு எடுத்துட்டேன். இந்த பவுடருக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ப்ரோட்டீன் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், அந்த மாதிரி. ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் வேஸ்டிங்கே இருக்கும். ரொம்பவும் வேஸ்ட் ஆகாது அந்த ஜலிச்சதில். எல்லாம் ஃபுல்லாக சலிச்சுட்டு பார்த்தா நல்லாவே சாஃப்டாக இருந்தது பவுடரு. அது திரும்பியும் நான் மிக்ஸி கப்பில் போட்டுட்டு 1/4 கப் அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் அண்ட் கோகோ பவுடராக இருந்தால் இன்னும் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மில்க் பவுடர் 1/4 கப் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணணுன்ற ஒரே பர்பஸ்க்கு தான் மிக்சியில் ஆட் பண்ணி ஒரு 2 சுற்று விட்டோம்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி இதில் நீங்கள் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் போட்டு கொடுப்பேன் அத்விக்கு எப்பயும். ஸோ அதை நம்ம இதில் போட்டு அரைச்சோம்னா ஒரு மாதிரி திரியாக ஆகும். அதுக்காக நான் பால் கொடுக்கும் போது எப்பயும் போல் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் எதுவும் சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. அவ்வளோதான், நம்ம சூப்பராக ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய கிளாஸ் பால் எடுத்துருக்கனால 1.5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அதே மாதிரி 1.5 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண ப்ரோட்டீன் பவுடர் போட்டுட்டு நல்ல சூடான பாலை அப்படியே நுர வர ஊற்றி நல்லா கலக்கி எடுத்தோம்னா வாவ், அப்படி இருந்தது மனமாக, அவ்வளோ டேஸ்ட்டாக. அது குடித்ததுங்காட்டியும் கொஞ்சம் நேரம் எனர்ஜி சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.